26வது ஸ்லோகம். சேதஹ தத் பிரவணம் யுஞ்சன் நஸ்த ஆவீத் சம்ஹதாஞ்சலிஹி ஸ்லஷ்ணயா சூக்தயா வாஜா சர்வலோக கரீயசா. சேதஸ்தத் பிரவணம் யுஞ்சன்னாஸ்தாவி சம்ஹதாஞ்சலிம் ஸ்லக்ஷ்ணயா சூக்தயா வாஜா சர்வலோக கரீயசா. சேதஹ மனச தது பிரவணம் திரிமூர்த்திகளில சமர்ப்பணம் பண்ணிட்டு யுஞ்சன் அந்த யோகாவஸ்தையில இருக்கிற முனி சம்யதாஞ்சலிஹி கைகளை கூப்பிண்டு ஸ்லக்ஷ்ணயா இனிமையாயிட்டு சாஃப்ட் ஆயிட்டு சூக்தயா நன்னா சொல்லற வாஜா வாக்குகளால சர்வலோக கரீயசா எல்லா லோகங்களுக்கும் குருஸ்தானத்துல இருக்கிற அந்த திரிமூர்த்திகளை அஸ்த ஆவீது நன்னா ஸ்துதிச்சார். இருபத்தி ஏழாவது ஸ்லோகம். அத்ரி மகர்ஷி பகவானோடு அந்த திரிமூர்த்தி ஸ்வரூபங்களை பார்த்துட்டு பரபிரம்ம ரூபத்தோடு திரிமூர்த்தி ஸ்வரூபங்களை பார்த்துட்டு அந்த திரிமூர்த்திகளோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டு இப்படி வாழ்த்தி ஸ்துதிச்சார். அதனால இங்க அத்ரிஹி உவாஜா அத்ரிருவாஜா விஸ்வ உத்பவ ஸ்திதி லயேஷு விபஜ்யமானேஹி விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு விபஜ்யமானே மாயாகுணைஹி அனுயுகம் விக்ரஹீத தேஹாஹ மாயாகுணைரனுயுகம் விக்ரஹீத தேஹா தே பிரம்ம விஷ்ணு கிரிஷாஹ பிரணதஹ அஸ்மி அஹம் வஹ தேப்யஹ வஸ்தேப்யஹ கஹ ஏவ பவதாம் மே இஹ உபஹூதஹ விஸ்வோத்பவஸ்திதிலயேஷு விபஜ்யமானேர் மாயாகுணைரனுயுகம் விக்ரஹீத தேஹாः தே பிரம்ம விஷ்ணு கிரிஷா பிரணதோஸ்ம்யஹம் வஸ்தேப்யக ஏவ பவதாம் இஹோ பஹூதா. அத்ரி மகர்ஷி ஸ்துதிச்சார். பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்களுக்காயிட்டு மாயா குணங்களை ஸ்வீகரிச்சு யுகந்தோறும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபத்தை ஸ்வீகரிக்கிற உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். விஸ்வ உத்பவா பிரபஞ்சத்தோடு உத்பவம்
அதானது சிருஷ்டி. ஸ்திதி அப்படின்னா பரிபாலனம், லயேஷு அழிவு, இப்படி இருக்கிற விஷயங்கள் இல்லை. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார விஷயங்கள் இல்லை. விபஜ்யமானேகி மாயாகுணைகி, சத்குண ரஜோகுண தமோ குணங்களாயிட்டு செப்பரேட் செய்யப்பட்ட மாயா குணங்களால, மாயையோடு சத்குணத்தால இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. ரஜோகுணத்தால, மாயையோடு சத்குணத்தால இந்த பிரபஞ்சம் பரிபாலனம் செய்யப்படுறது. ரஜோகுணத்தால சிருஷ்டி நடக்கிறது பிரபஞ்சத்துல. தமோ குணத்தால அழிவு அப்படிங்கிற பிரளயாவஸ்தை உண்டாகிறது. மாயையோடு 3 குணங்களாலியாக்கும் இது சம்பவிக்கிறது. சத்குணமூர்த்தியான விஷ்ணு, ரஜோகுணமூர்த்தியான பிரம்மா, தமோகுணமூர்த்தி ஸ்வரூபம் சீகரிச்சிருக்கிற ருத்ரன், அனுயுகம் விகிரகீத தேகாகா, ஓரோ யுகத்திலையும் சிரேஷ்டமான ரொம்ப ரொம்ப மகத்துவமா இருக்கிற திரிமூர்த்திகளோடு அந்த ரூபங்களை எடுத்து பிரபஞ்ச பரிபாலனம், பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச லயனம் இதெல்லாம் செய்யறவாளாக்கும் நீங்கள். பிரம்மா விஷ்ணு கிரிஷாகா, பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக்கும் தே நீங்கள். அதை நான் புரிஞ்சுட்டேன். தேபியஹா பவதா, அப்படி இருக்கிற நீங்கள் திரிமூர்த்திகளாக்குமே என்னோட முன்னால வந்து நிற்கிறாள். உங்களில மே என்னால இஹா இங்க உபஹூதஹா வரவழைக்கப்பட்டது கஹா ஆராக்கும். பரபிரம்ம ஸ்வரூபத்தை நினைச்சுண்டு பரபிரம்மத்தோடு அந்த ரூபத்துல எனக்கு புத்திரன் வேணும்னு அல்லவோ நான் பிரார்த்திச்சேன். என்னோட முன்னாலியாக்குமானா திரிமூர்த்திகளான நீங்கள் வந்து நிக்கிற, அப்படியாக்குமானா உங்க 3 பேரில நான் ஆரியாக்கும் கூப்பிட்டுருக்கேன். உங்களோட 3 பேரில் நான் ஆரியாக்கும் பிரார்த்திச்சு தபஸ் இருந்திருக்கேன். எனக்கு ஆக கன்ஃபியூஷனா இருக்கு. திரிமூர்த்திகளில 6 என்னோட முன்னால பிரத்யட்சணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் நான் தபஸ் இருந்திருக்கேன். வஹா அகம் உங்களையெல்லாம் நான் 3 பேரையும் நான் பிரணதஹா அஸ்மி நமஸ்காரம் பண்றேன். பரபிரம்மே என்னோட புத்திரனாயிட்டு வரணும் அப்படின்னாக்குமே நான் பிரார்த்தனை பண்ணினேன். நீங்கள் 3 பேரும் இங்க என்னோட முன்னால பிரத்யட்சமாயிட்டு வந்திருக்க. திரிமூர்த்திகளில 6 பிரத்யட்சமாகணும் சொல்லி நினைச்சுட்டாக்கும் நான் தவம் பண்ணினேன்னு எனக்கு தெரியலையே. இருந்தாலும் 3 பேரும் வந்துட்டேளே. 3 பேருக்கும் என்னோட நமஸ்காரத்தை நான் இதா தெரிவிச்சுக்கிறேன். பரபிரம்மம் புத்திரனாயிட்டு வரணும் அப்படின்னாக்குமே அத்திரி மகர்ஷி பிரார்த்தனை பண்ணினது. பகவானாக்கும்னா கூடியும் திரிகுணங்களில ஏதாவது ரூபம் സ്വീകരിക്കാதக்கு அவதாரம் எடுத்து பிரத்யட்சமாகறதுக்கு சாதிக்காது. பரபிரம்மத்தோடு சக்தி ரூபங்களாக்கும் திரிமூர்த்திகள். சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஒரு சேர சேர்ந்த சமஸ்த பாவமாக்கும் அத்வைத பாவமாக்கும் பரபிரம்ம மூர்த்திக்கு இருக்கு. பரபிரம்மம் பிரத்யட்சமாகணும் அப்படின்னு அத்திரி மகர்ஷி சொன்னதால பரபிரம்ம மூர்த்தியோடு அந்த சக்தி ஸ்வரூபங்களாயிருக்கிற திரிமூர்த்திகள் இதா பிரத்யட்சப்பட்டிருக்கு. அத்திரி மகர்ஷி கன்ஃபியூஷன் ஆயிட்டு அவளை பார்த்து கேட்கறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். உங்களில் ஆரியாக்கும் நான்
என் முன்னால பிரத்யட்சப்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியலையே, என்னோட கன்ஃபியூஷனை போக்கி தரணுமே. 28வது ஸ்லோகம். ஏகஹா மயா இஹ மயேஹ பகவான் விவித பிரதானைஹி சித்தீகிருதஹ பிரஜனனாய கதம்னு யூயம் அத்ர ஆகதாஹ தனுபிருதாம் மனசஹ அபி தூரா ப்ரூத பிரசீதத மகான் இஹ விஸ்மயஹ மே. ஏகோ மயேஹ பகவான் விவித பிரதானைश्चित्तीकृत பிரஜனனாய கதம்னு யூயம் ஆத்ராகதாஸ்தனுபிருதாம் மனசோ விதூரா ப்ரூத பிரசீதத மகானிஹ விஸ்மயோ மே. சந்தான லப்திக்காயிட்டு நான் ஒரே ஒரு ஈஸ்வரனை மட்டும்தான் பூஜிச்சேன். பலவித பதார்த்தங்களால பூஜிச்சேன். மனுஷாலோட சங்கல்பத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத நீங்கள் எப்படியாக்குவீங்க என் முன்னால பிரத்யட்சப்பட்டேள் அப்படின்னு எனக்கு தெரியலையே. என்ன அனுகிரகிச்சு என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி தரணுமே. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாயிருக்கு. ஏகஹா பகவான், நான் மனசுல தியானிச்சது ஒரே ஒரு பகவானே ஆக்கும். இஹா இங்க பிரஜனனாய பிரஜா சிருஷ்டி நடத்துறதுக்காயிட்டு மயா என்னால ചിത്തീകൃതഃ ചിത്തത്തില ദൃഢമായിട്ട് നിശ്ചയിച്ച് ഉറപ്പിച്ചത് ഒരേ ഒരു ഭഗവാനെയാക്കും. വിവിധ പ്രധാനൈഹി പലവിധமான உபாசனகளால அத்வைத மூர்த்தியா இருக்கிற பரபிரம்மத்தையாக்கும் நான் மனசுல நினைச்சுண்டு பூஜிச்சேன். பரம்பொருளையாக்கும் நான் கூப்பிட்டேன். உங்களை 3 பேரையும் இப்படி தனித்தனியா நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு அத்ரி மகர்ஷி இங்க பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 20வது ஸ்லோகத்துல நம்ம இது பார்த்ததாக்கும். யஹ ஏவ ஜகத் ஈஸ்வரஹ தம் சம் ஈஸ்வரஹ தம் சரணம் பிரபத்யே. யஹ ஏவ ஜகத் ஈஸ்வரஹ தம் சரணம் பிரபத்யே. பரம்பொருளை அக்கும் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொன்னத இங்க ஞாபகப்படுத்துறார் அத்ரி மகர்ஷி. தனுபிருதாம் சரீரம் எடுத்திருக்கிறவாளுக்கு உயிரினங்களுக்கு சரீரம் ஸ்வீகரிச்சிருக்கிற உயிரினங்களுக்கு மனசஹா அபி தூராஹா மனசால കൂടിയും പ്രാപിக்கிறதுக்கு സാധിക്കാത്തത്രയ്ക്കും ദൂരെയാക്കും. യൂയം നിങ്ങൾ 3 പേരും ബ്രഹ്മാവോട് ഉരുവത്തെയോ വിഷ്ണുവോട് ഉരുവത്തെയോ രുദ്രനോട് உருவத்தையோ மனசுல ஓடியும் சங்கல்பிச்சு பார்த்து இதாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு
ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ரூபமாக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை பார்க்கறதுக்கு, மனசுல கூட பார்க்கறதுக்கு உங்க 3 பேரையும் சாதிக்காத்த அவஸ்தையாக்கும் சாதாரணமா இருக்கிறவாளுக்கு இருக்கு. கதம்னு அത്ര ஆகதாக, எப்படியாக்கும் இங்க நீங்கள் எல்லாம் வந்துட்டாள். ஆச்சரியத்தோடு கூடிட்டு திரிமூர்த்திகள் கிட்ட அத்ரி முனி கேட்க வாக்கஞ்சாரே, மே எனக்கு மகான் விஸ்மயா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரிமூர்த்திகளாக்கும் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்றா, அதனால 3 பேரும் அங்க பிரத்யட்சப்பட்டிருக்கா. பிரபஞ்ச நாதனை பார்க்கறதுக்காக்கும் அத்ரி மகர்ஷி ஆசைப்பட்டார். அதனாலேயாக்கும் திரிமூர்த்திகள் அங்க பிரத்யட்சமாயிருக்கா. பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச மூர்த்தி சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கிற மூர்த்தியாக்குமே. அப்போ அதனால பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால 3 உருவங்களில பரபிரம்மம் அங்க பிரத்யட்சமாயிருக்கார். அதை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியமாயிடுத்து. ப்ரூதா, நீங்கள் காரணத்தை சொல்லுங்கோ, 3 பேர் வந்திருக்கிறது என்னது அப்படின்னு காரணம் எனக்கு தெரியணுமே. பிரசீததா, அதை சொல்லி என்ன அனுகிரகம் பண்ணுங்கோ, என்னோட சந்தேகத்தை போக்குங்கோ. 29வது ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரர்கிட்ட நடுவுல பேசுறதாக்குமே. அதனால மைத்ரேய உவாஜ இதி தஸ்ய வஜஹா ஸ்ருத்வா த்ரயஹ தே விபுதஹ அர்ஷபாஹ பிரதி ஆஹுஹு ஸ்லக்ஷ்ணயா வாஜா பிரஹஸ்ய தம் ரிஷிம் பிரபோ. இதி தஸ்ய வஜः ஸ்ருத்வா த்ரயஸ்தே விபுதர்ஷபா பிரத்யாஹு ஸ்லக்ஷ்ணயா வாஜா பிரஹஸ்ய தம் ரிஷிம் பிரபோ. மைத்ரேயர் சொன்னார் விதுரர்கிட்ட, முனியோடு அந்த ஒரு ஸ்துதியில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற திரிமூர்த்திகள் இப்படி சொன்னா அப்படின்னு. இனி அடுத்த ஸ்லோகங்களிலிருந்து தேவர்கள், திரிமூர்த்திகளாயிருக்கிற தேவர்கள் அத்ரி மகர்ஷிக்கு பதில் சொல்றதாக்கும். 30வது ஸ்லோகம் தேவாஊஜு, தேவர்கள் திரிமூர்த்திகள் பதில் சொல்றா. யதா கிருதஹா தே சங்கல்பஹா பாவ்யம் தேன ஏவ ந அன்யதா சத் சங்கல்பஸ்ய தே பிரம்மன் யத் வை த்யாயதி தே வயம். யதா கிருதஸ்தே சங்கல்போ பாவ்யம் தேனைவ நான்யதா சத் சங்கல்பஸ்ய தே பிரம்மன் யத்வை த்யாயதி தே வயம். திரிமூர்த்திகள் சொல்றா, மகாமுனி, உங்களோட சத்திய சங்கல்பத்துக்கு நாங்கள் இதா உங்க முன்னால உங்களுக்கு தர்சனத்தை கொடுத்திருக்கோம். அத்ரி மகர்ஷிட்ட திரிமூர்த்திகள் பதில் சொல்றா. தேவாவூஜு 3 பேரும் அட் ஏ டைம்ல சேர்ந்து பதில் பேசுறா. யதா கிருதஹா, எப்படியாக்குமோ நீங்கள் பிரார்த்திச்சால், தே சங்கல்பஹா, உங்களோட மனசுல சங்கல்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததோ, தேன ஏவ பாவ்யம், அப்படியேதான் அது நடக்கணும். ந அந்யதா, உங்களோட மனசுல நீங்கள் சங்கல்பிச்ச விஷயம் நடக்காம போகக்கூடாது. அதை தவிர அதல்லாதக்கு வேறொரு விஷயம் நடக்கவும் கூடாது. நீங்கள் பிரம்மன் ரொம்ப சிரேஷ்டனா இருக்கிற ஞானியாக்கும்
யோகி சிரேஷ்டனாக்கும். தே நீங்கள் சத் நல்ல விஷயங்களை சங்கல்பஸ்யா சங்கல்பிக்கிறவராக்கும். இந்த பிரகிருதியில நல்ல பிரஜை வேணும் சொல்லிட்டாக்கும் நீங்கள் நினைச்ச. கெடுதலான விஷயத்துக்காயிட்டு நீங்கள் தியானம் பண்ணணும் இல்லை. பரபிரம்ம மூர்த்தி பிரத்யட்சப்பட்டு பரபிரம்ம மூர்த்திக்கு துல்லியமான புத்திரன் இந்த பிரபஞ்ச க்ஷேமத்துக்காயிட்டு உண்டாகணும் அப்படின்னாக்கும் நீங்கள் சங்கல்பம் பண்ணின. எத்வாய்தியாயது நல்ல விஷயங்களை சங்கல்பிக்கிற நீங்கள் என்னவாக்குமோ சங்கல்பிச்சல். தேவயம் அவளாக்கும் நாங்களாயிருக்கிற இந்த திரிமூர்த்திகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் பரபிரமத்தோடு 3 குணசக்தி ரூபங்களாக்கும். நாங்கள் 3 பேரிலேந்தும் 3 குணம் பிரகடமானா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ற ஈஸ்வரர்களாக்கும். நாங்கள் பிரபஞ்ச ஈஸ்வரனை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு அல்லவா நீங்கள் சொன்ன. பரம்பொருளே ஆன பிரம்மத்திலேந்து 3 குணங்கள் സ്വീകരിച്ച് திரிமூர்த்தி அவதாரம் உண்டாவது. பரபிரமத்தோடு சக்தி ஸ்வரூபம் எடுத்தவாளாக்கும் திரிமூர்த்திகள் அப்படிங்கிற நாங்கள். எங்களையாக்கும் நீங்கள் மனசுல நினைச்ச, அது உங்களுக்கு தெரியலை. எங்களையாக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சாள், அதுவும் உங்களுக்கு தெரியலை. ரூபமில்லாத பரபிரமத்தை பார்க்கணும் சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்திச்சாள். ஆனா ரூபமில்லாத பரபிரமத்துக்கு எப்படி அவதாரம் எடுத்து உங்க முன்னால வந்து நிக்கிறதுக்கு சாதிக்கும்? பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேளே, உங்களோட அந்த ஆசையை சாதிச்சு தரத்துக்காயிட்டு நாங்கள் இதா சத்குண ரஜோ குண தமோ குணங்கள் எல்லாம் எடுத்து உங்களோட முன்னால திரிமூர்த்திகளாயிட்டு வந்திருக்கோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்தாதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 31வது ஸ்லோகம். அத அஸ்மாத் अंशभूताः ते आत्मजा लोकविश्रुताः भवितारो अंगा भद्रं ते विस्रप्सि अन्ति च ते यशः. अदास्मदंशभूतास्ते आत्मजा लोकविश्रुता भवितारोऽङ्गभद्रं ते विस्रप्स्यन्ति च ते यशा. எங்களோடு அனுகிரகத்தால எங்க 3 பேரோடு அம்ச அவதாரங்களாயிட்டு 3 புத்திரர்கள் உங்களுக்கு உண்டாகும். அங்கா சிரேஷ்டனாயிருக்கிற அத்ரிமுனே அப்படின்னு பகவான் கூப்பிடுறார். பரபிரம்மம் திரிமூர்த்தி பாவத்துல அத்திரிமுனிய கூப்பிடுறார். அதனால அஸ்மாத் அம்சபூதாக எங்களோட அம்சாவதாரமாயிட்டு ஜனிக்கிற தே ஆத்மஜாக உங்களோட புத்திரர்கள் லோக விஸ்ருதாக உலக புகழ் இருக்கிறவாளாயிட்டு உங்களோட 3 புத்திரர்கள் அமைவா. பவிதாரஹா பவிப்பா தே உங்களோடு யசஹா புகழ விஸ்ரப்ஸ்யந்தி இந்த உலகம் ஃபுல்லா பரத்துவா. தேனா உங்களுக்கு பத்ரம்
மங்களம் உண்டாகட்டும். முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம். ஏவம் காமவரம் தத்வா பிரதிஜக்முஹு சுர ஈஸ்வராஹ சபாதிதாஹ தயோஹ சம்யக் தம்பத்யோஹ மிஷதஹ ததஹ. ஏவம் காமவரம் தத்வா பிரதிஜக்முஹு சுரேஸ்வரா சபாதிதாஸ்தயோ சம்யக் தம்பத்யோர்மிஷதோஸ்ததா. அந்த 3 புத்திரர்கள் உங்களோடு புகழ இந்த உலகம் ஃபுல்லா பரத்துவா இப்படின்னு சொல்லிட்டு திரிமூர்த்திகள் அங்கேருந்து மறைஞ்சிட்டா. ஏவம் இப்படி காமவரம் அத்ரி மகர்ஷிய ஆசைப்பட்ட வரத்தை தத்வா கொடுத்துட்டு தயோஹோ இங்க 2 பேரு அப்படின்னு சொல்றது அத்ரி அனசூயா தம்பதிகளை ஆக்கும். தயோஹோ அவரால அந்த தம்பதிகளால அத்ரி அனசூயா தம்பதிகளால தம்பத்யோஹோ தம்பதிகளால சபாஜிதாஹா சம்யக் நன்னா பூஜை பண்ணப்பட்டு சுர ஈஸ்வராஹா திரிமூர்த்திகள் 3 பேரும் மிஷதஹா தம்பதிகள் கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறதையே மிஷதோஹோ தம்பதிகள் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த டைம்லயே ததஹா அங்கேருந்து பிரதிஜக்முஹு திரும்ப யாத்திரையான அப்பிரத்யட்சமான